இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே, அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை கொஞ்ச நேரம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. 1000 நாள் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் தங்கும் ஒரு நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் வந்து தங்கியிருப்பது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பெரிய பாக்கியம். அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த அற்புதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்விலே போதுமானவராய் இருந்து எங்களை நடத்தி வருகிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கரம் பிடித்து நடத்துகிற உண்மையுள்ள ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் பாத்திரராய் இருக்கிறீரப்பா. நீர் ஒருவரே எங்களை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்கள் மேலே நினைவுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன அந்த நல்ல ஆண்டவர் நீர் எங்களை எப்போது நினைத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய மதில்கள் எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற ஒரு கர்த்தர், என்னுடைய உட்கார்தலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை பற்றி முழுமையாய் அறிந்தவர் நீர் ஒருவர் தானப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை அறிந்த ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர், இனிமேல் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு நாளும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். பவுல் சொல்லுகிறது போல, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்து கொள்ள வல்லமை உள்ளவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது போல அந்த ஆண்டவர் நம்மை காத்து கொள்ள உண்மை உள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கலக்கங்கள், நம்முடைய பயங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இறக்கி வைப்போம். வேதம் சொல்லுகிறது போல அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறது. அதுபோல நம்முடைய எல்லா சூழ்நிலை ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆண்டவரே. உம்மிடத்தில் நான் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் யெகோவா ஈரே நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் காண்கிறவர், எல்லாவற்றையும் பார்க்கிறவர், எல்லாவற்றிலும் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா. நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினவர், தொடர்ந்து நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும்
மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. சொல்லுவோமா? மறவா இயேசு மறவா, என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, என்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, என்னை உருவாக்கிய இயேசு மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழி காட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழி காட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா, என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, என்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவார் இயேசு மறவார், என்னை உருவாக்கிய இயேசு மறவார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை மறவாத தெய்வமே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்த ஒரு ஆண்டவர், எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல கொண்டு வந்தீர். எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் சுவாமி. நீர் எங்களோடு பேசுகிற தேவன், எங்களோடு இடைபடுகிற தேவன். ஆண்டவரே, எங்களை உம்முடைய நன்மையினாலே சமாதானத்தினாலே நிரப்புகிற கர்த்தர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீர். அதன்படியே எங்களிடத்தில் நீர் உம்முடைய வார்த்தை அனுப்புங்கப்பா. எங்களுடைய காயங்கள் கட்டப்படட்டும், எங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்களில் கிரியை செய்யட்டும்.
இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்கார். இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற இந்த அருமையான வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற அல்லது சொல்லித்தருகிற ஒரு அருமையான வார்த்தை உண்டு. அது என்ன? நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நோக்கி பார்க்கிற, நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிற, நம்முடைய எல்லா நிலைமையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. வேதத்திலே நாம் பார்க்கிற இந்த வார்த்தை நமக்கு அதை கற்றுத்தருகிறது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். ஆகார் ஆண்டவருடைய தரிசனத்தை அல்லது அவருடைய இடைபடுதலை கண்டவள். அந்த அம்மா அதை பார்த்த பிறகு அவங்க மனதின் ஆழத்திலிருந்து அவள் சொல்லுகிற வார்த்தை தான், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை காண்கிற தேவன். அதையும் சங்கீதக்காரனிடத்தில் கேட்டிங்கன்னா, நாம் கருவில் இருக்கும் போதே நம்மை அவர் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். நாம் கருவில் இருக்கும் போதே ஆண்டவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. நாம் எங்கே இருந்தாலும் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் சொல்றான், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் அப்படின்னு சொல்றார். அப்போ சங்கீதக்காரன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறான்னா, எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் என்னை காண்கிற ஒரு தேவன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற நம்முடைய தியானத்தினுடைய தலைப்பு, என் சூழ்நிலைகளை காண்கிற தேவன் என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு ஆண்டவர் என்று இந்த முதல் பகுதிக்கு நாம் சொல்லலாம். அது என்ன சிறுமை என்று நாம் பார்ப்போமானால், இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அங்கே இந்த ஆபிரகாம் சாராயை பார்த்து சொல்றார், இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்று சொல்லிவிட்டார். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு சாராய் என்ன செய்தாலாம்? அவளை கடினமாய் நடத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, இந்த சாராய் இதுவரைக்கும் அவனுடைய கணவனுக்கு பயந்து, ஆபிரகாம் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கலாம். ஆகவே இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரிடத்தில் அவ்வளவு கடினமாக நடந்திருக்க முடியாது. ஆனால் மனதுக்குள் ஆழத்தில் ஒரு வேதனை இருக்கிறது, ஒரு எரிச்சல் இருக்கிறது, ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஆபிரகாமிடத்திலேயே அதை வெளிப்படுத்துகிறார். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா சொல்கிறாங்க, சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என்று சொல்லுகிறார். அதே போல் அந்த அம்மா சொல்கிறாங்க, என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள் என்று சொல்லுகிறார்.
அப்புறம் சொல்றா, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நான் நினைக்கிறேன், சாராய் இந்த ஆகார் அவளை அற்பமாய் நினைத்ததையும், அவளை கொஞ்சம் மட்டமா யோசித்து ஒருவேளை ஏதாவது பேசி இருக்கலாம், செயல்பட்டு இருக்கலாம். இப்போ இந்த செயல்கள் எல்லாம் இந்த சாராய்க்குள்ள ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது எதையுமே அந்த அம்மா யோசிக்கல. ஆபிரகாம் இடத்துல போய் சண்டை போடுகிறாள். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இது அவ என்னை கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் முதல்ல. ரெண்டாவது சொல்றாங்க, கர்த்தர் உமக்கும் எனக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்று சொல்லுகிறார். இந்த குற்றம் உன்மேல சுமரும் என்று ஆபிரகாமிடத்துல பேசுறார். இப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு தெரியுங்களா? சூழ்நிலையை பார்த்த உடனே கை கழுவி விட்டாரு. இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறார். இதை கேட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தினாள். இப்போ கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். கணவனையே, அதுவும் ஆண்டவனேன்னு கூப்பிட்டு மரியாதை செலுத்தின ஆபிரகாமையே பார்த்து இந்த அம்மா இவ்வளோ கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. யாரு? சாராய். ஏன்னா அவ்வளவு ஆதங்கம் அவளுக்குள்ள இருந்திருக்குது. இப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, இவள் உன் கைக்குள்ள இருக்கிறா, உனக்கு நலமாய் தோன்றுதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சாராய்க்குள்ள இருந்த பொறாமை, சாராய்க்குள்ள இருந்த கோபம், சாராளுக்குள்ள இருந்த எரிச்சல், அவளுக்குள்ள இருந்த அந்த வேதனை, இதெல்லாம் சேர்ந்து இந்த ஆகாரை உண்டு இல்லைனாக்கி இருப்பாங்க இல்லையா? உண்மைதானா? என்னை விட நீ பெரியாளா? நான் பார்த்து உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தேன், என்னை அற்பமா நினைக்கிறியா? அந்த எரிச்சல் அவளுடைய வாழ்க்கையில என்னவாயிருக்கும்? என்னென்னலாம் பேச முடியுமோ அவ்வளவையும் பேசியிருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆகார் அவளுடைய அடிமை. அப்போ இந்த சாராளை எதிர்த்து அவளால் பேச முடியாது. காரணம், அடிமைகள் அந்த நாட்களில சுயமா சிந்திக்க கூடியவர்கள் அல்ல, சிந்திக்க கூடாது. அதே போல சுயமாய் செயல்படக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த சாராளுக்கு எதிராக இவள் பேசி இருக்க மாட்டார். அத்தனை வேதனையான சூழ்நிலைகளும் அவள் என்ன பண்ணிருப்பா? சந்திச்சிருப்பா. அதெல்லாம் அனுபவித்திருப்பாள். அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த அம்மா முதல்ல நடத்தின விதம் வேற, இப்போ நடத்துற விதம் வேற. இந்த வித்தியாசம் பார்த்தாலே பல நேரங்களிலே நமக்கு என்ன ஆகும்னா, அந்த இடத்துல இருக்கிறதுக்கே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்போ வேதம் சொல்லுகிறது, இவள் இந்த கடினமாய் நடத்தப்பட்ட பொழுது அங்கிருந்து ஓடிவிட்டாள், அவளை விட்டு ஓடி போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இவ்வளவு வேதனையை சகிக்க முடியாமல், அவள் பட்ட அந்த துன்பத்தை சகிக்க முடியாம அந்த அம்மா ஓடும்போது வேதம் சொல்லுகிறது, அவள் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அண்டையிலே அவளை ஆண்டவர் கண்டார். அருமையானவர்களே, இதை குறித்து வேத அறிஞர்கள் சொல்லும்போது, இந்த ஆகார் ஒருவேளை எகிப்திய பெண்ணா இருந்திருக்கலாம். ஆகவே இந்த அம்மா என்ன பண்றாங்களா, அந்த திசையை நோக்கி ஓடுறாங்க. சூருக்கு போகிற அந்த வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாள். என்ன நினைச்சு ஓடி இருப்பா தெரியுமா? இந்த வேதனை என்னால சகிக்க முடியல, இந்த எரிச்சலை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, இந்த சாராளுக்குள்ள இருக்கிற இந்த பொறாமை என்னால சகிக்க முடியல, அதனுடைய விளைவினாலே எனக்கு வேதனை தாங்கல, நான் ஓடுறேன். எங்க ஓடுறேன் தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் அவளை சந்தித்த பொழுது அவளுடைய சூழ்நிலையை கண்ட ஆண்டவர் இப்ப அவளிடத்துல 2 கேள்வி கேட்கிறார். இல்ல, முதல்ல கேட்கிறாரு, எங்க இருந்து வருகிறாய்? எங்க இருந்து வருகிறாய்? அந்த அம்மா சொல்றாங்க, என் நாச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன். அப்போ எங்க இருந்து வருகிறாள் என்பது அவளுக்கு தெரியும். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஆகாரனுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா?
எங்கிருந்து வர்றேன்றது தெரியும், ஆனா எங்க போக போகிறேன்றது தெரியாது. நான் எங்கே போக போகிறேன், யாரை பார்க்க போகிறேன், யார் எனக்கு ஆதரவாய் இருப்பார்கள், யார் என் குழந்தைய வளர்த்தெடுப்பாங்க, யார் எனக்கு ஆகாரம் கொடுப்பாங்க, நிறைய கேள்விகள். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், அவளுடைய பிள்ளையை குறித்த ஒரு பயம் அவளுக்குள்ள இருந்திருக்கும். ஓடிட்டேன், நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன், ஆனா இனி எங்கே போக போகிறேன் தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் அவளிடத்துல அவளுடைய வாயிலிருந்தே வார்த்தையை எடுக்கிறார். நீ எங்கிருந்து வருகிறாய் தெரியும், எங்க போகிறாய் என்பது உனக்கு தெரியாது. ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு காரியம் உண்டு. உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய், எங்கிருந்து நீ ஓடுகிறாய் என்பது தெரியும், ஆனா எங்க போய் சேர போகிறாய் என்பது உனக்கு தெரியாது. ஆண்டவர் யார் தெரியுமா? எல்லாவற்றையும் அறிந்த தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய கடந்த காலத்தை அறிந்திருக்கிறார், என்னுடைய நிகழ்காலத்தை அறிந்திருக்கிறார், என்னுடைய எதிர்காலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் எங்கிருந்து வர்றேன்றது அவருக்கு தெரியும், இப்ப எங்க இருக்கிறேன்றது அவருக்கு தெரியும், இனி நான் எங்கே போக போகிறேன் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த ஆண்டவர் அவளிடத்துல பேசும்போது வழி தெரியாம, யாரையும் தெரியாம, எங்கேயோ நீ ஓடி போய் அனாதையை போல வாழ்வதற்கு பதிலாக உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ என்று ஆண்டவர் அவளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல இந்த வார்த்தையை இந்த ஆகார் கேட்ட பொழுது, ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவளுக்கு திரும்ப அந்த பயம் தொற்றி கொண்டிருந்திருக்கும். தப்பிச்சு வந்தோன்னு நினைச்ச ஆண்டவர் என்ன திரும்ப எங்க கொண்டு போறாரு? அதே சூழ்நிலை கொண்டு போறார், அதே பிரச்சனைக்குள்ள கொண்டு போகிறார், அதே வேதனைக்குள்ள கொண்டு போகிறார் இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்களை எடுத்துங்களேன், ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா ஒரே சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்? சனி ஞாயிறு லீவு, அப்பா ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த 2 நாள் அது சந்தோஷமா இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமானா போதும், ஒரு சிக்கு மாதிரி ஆயிடும். ஏன்டா அப்படின்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், அதே டீச்சரை பார்க்கணும், அந்த டீச்சர் திட்டுறத வாங்கணும். ஒரு சிலர் கடுகடுன்னு பேசுவாங்க, அது மூஞ்சில் போய் முழிக்கணும். இதெல்லாம் கஷ்டமா இருக்குது, ஏன் நான் ஸ்கூலுக்கு போகணும்? இல்லை, மழை வந்த உடனே ஒரு சில பசங்க யோசிச்சிருப்பாங்க, நாளைக்கு நமக்கு எவ்வளோ அனுபவஸ்தருங்க இருக்கிறாங்க பாரு, நாளைக்கு நமக்கு லீவு வந்து. அப்போது பிள்ளைகள் ஆரம்பிச்சிட்டோம். வேலை செய்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே நம்ம என்ன நினைப்பது, ஏன்டா இந்த திங்கக்கிழமை வருது, அந்த ஆள் மூஞ்சில் திரும்பவும் போய் முடிக்கணும், அவன் பேசுறதெல்லாம் கேட்கணும், வேதனை வேதனை வேதனை, ஐயோ இந்த வாரம் எப்படி ஓட்ட போறனோ அப்படின்ற அந்த எண்ணம். குடும்பத்திலையும் அதே மாதிரி சூழ்நிலை, எவ்வளோ பிரச்சனை, போராட்டம், எப்படி இதை நான் சகித்து மீண்டு வரப்போகிறேன் அப்படின்னு நம்ம கலங்கி நிற்கும்போது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய எல்லா நிலைமையையும் உன்னுடைய சிறுமையையும் காண்கிற நான் உன்னை சரியாக நடத்துவேன். அல்லேலூயா. இந்த சிறுமையை அல்லது இந்த நெருக்கத்தை ஆகார் மனமுவந்து ஏற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் திரும்ப அங்கே போய் சாராளுக்கு அடங்கி இருந்தாள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்ப ஆண்டவர் பாருங்க, காண்கிற கர்த்தர் அவளுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல உனக்கு பாதுகாப்பான இடத்தை நான் தருகிறேன். எது பாதுகாப்பான இடம்? எது உனக்கு வேதனைன்னு நினைச்சியோ, எது உனக்கு நெருக்கம்னு நினைச்சியோ, எதுக்கு உனக்கு பிரச்சனைன்னு நினைச்சியோ, அதுதான் உன்னுடைய பாதுகாப்பான இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குத்தான் அது பெரிய பிரச்சனையா தெரியும், ஆனா ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாரானால் எந்த பிரச்சனை நிறைந்த இடமும் எனக்கு ஆசீர்வாதமான இடமாய் மாறிவிடும். அல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. சிங்கக்கெபி தானியேலுக்கு அயர்ந்த நித்திரை செய்கிற இடமாக மாறினது. அல்லேலூயா. ராஜாவுக்கு தான் தூக்கம் இல்லை, பஞ்சனையில படுத்துட்டு தூங்காம உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா சிங்கக்கெபியில தானியேல் போய் விழுந்த பொழுது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, சூழ்நிலைகள் உன்னை பயமுறுத்துவது போல இருக்கலாம்,
ஆனா நீ அங்க கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அந்த இடம்தான் உன்னுடைய பாதுகாப்பான இடம். ஆண்டவர் ஆகாருக்கு சொல்லி தர்றாரு, அந்த இடம்தான் உனக்கு பாதுகாப்பான இடம். போமா, திரும்ப போமா. எங்கேயோ சூருக்கு போற வனாந்தரத்துல ஓடிட்டு இருக்கிற, எங்க போறேன்னு தெரியாது, யாரை பார்க்க போறேன்னு தெரியாது, நான் சொல்ற இடத்துக்கு போ. ரெண்டாவது ஒரு காரியம் நடக்கிறது, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்பது எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு ஆகார் இடத்துல, அந்த 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு அடிமையினுடைய பிள்ளையை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? எண்ணி முடியாத பெரிய சந்ததியாய் அவனை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்னை காண்கிறவர் என்று சொல்லும்போது என்னுடைய பாதுகாப்பான இடம் அவருக்கு தெரியும். ரெண்டாவது, என்னுடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எங்கே என்னை வைத்தால் என்னுடைய குடும்பம், என்னுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ரெண்டாவது சொல்றாரு, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்றார். மூன்றாவது, அங்கே நாம் பார்க்கும்போது 11வது வசனத்துல சொல்றாரு, கர்ப்பவதியா ஓடிட்டு இருக்கிறாங்க. இவ ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். அல்லேலூயா. உன் அங்கலாய்ப்பை கேட்டார். நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த அங்கலாய்ப்பு என்று சொல்லும்போது வெளியே சொல்லாம நம்ம மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு சில காரியங்களை நினைத்து கலங்குகிறோம், கவலைப்படுகிறோம். அது நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இதுல இருந்து எப்படி நான் வெளியே வரப்போறேன் அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உங்க அங்கலாய்ப்பு கேட்கப்பட்டது, ஆகவே அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வை? இஸ்மவேல் என்று பேர் வை என்றார். அப்போ என்னுடைய சிறுமையை காண்கிற கர்த்தர் ஒன்று எனக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தருகிறார். ரெண்டாவது, என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, என் அங்கலாய்ப்புகளை கேட்கிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை ஆகாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, தலைவனுக்கும் அதே வாக்குத்தத்தம் தான், அடிமைக்கும் அதே வாக்குத்தத்தம் தான். நீ யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கண்கள் நம்மேல பதியுமானால் நாமும் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் முதல்ல நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் சிறுமையை காண்கிறவராய் இருக்கிறேன். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், உன் உண்மையை காண்கிறவராய் இருக்கிறேன். உன் உண்மையை காண்கிறவராய் இருக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நோவாவை காண்கிறார். எப்படி பார்த்தாராம்? நீதிமானாக பார்த்தார். அல்லேலூயா. இந்த சந்ததியில் எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்ப அந்த நாளில இருந்த ஒரு மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல ஒரு மனிதனுடைய நீதியான வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு பல நேரங்கள்ல மனிதர்கள் நம்மை பார்க்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி எடுக்கிறோம். இல்ல, நிறைய முயற்சி எடுக்கிறோம். இன்னைக்கு மத்தியானம் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னேன், பிஷப்பினுடைய பார்வை நம்ம மேல படணும் அப்படின்னா, அம்மா நான் இதை செஞ்சம்மா, நான் அதை செஞ்சம்மா, அப்படி சாதிச்சா இப்படி சாதிச்சேன்னு போய் வாரம் அட்டண்டன்ஸ் கொடுக்கிற போதகர்கள் இருக்கிறார். சரிதானே? ஒண்ணுமே இல்லைனாலும் சும்மாவது அடிச்சு விடுவாங்க. அவங்க வந்து பார்க்கவா போறாங்க, எதையாவது ஒன்று சொல்லி விடுவோம். இல்லை, மேல் அதிகாரி இடத்துல போய் அடுத்தவனை போட்டு கொடுத்து அடுத்தவனுடைய குறைய சொல்லி நான் மட்டும் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு ஓடுகிற ஆட்கள் உண்டு. ஆனா பைபிள் சொல்லுது, அத்தனை கூட்டத்துக்கு நடுவில் ஒரு மனிதன் நீதிமானாய் வாழ்ந்தார்.
அவன் போய் தன்னுடைய நீதி யாருக்கிட்டையும் சொல்லல, ஆனா அவனை காண்கிற ஒரு கர்த்தர் அந்த இடத்துல அவனை கண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாய் வாழ்ந்து விட்டால் போதும், யாருக்கிட்டையும் போய் என்னுடைய நீதியை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை காண்கிற ஒரு கர்த்தர் என்னை காண்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்திலையும் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த நோவாவை பார்க்கும்போது விசேஷமான ஆளா இருக்கிறார்ல, அவ்வளோ பெரிய ஒரு திரள் கூட்டத்துக்கு நடுவில் நீதிமானாக கர்த்தர் அவனை பார்த்தார். இங்க பாருங்க, எல்லாரையும் நான் அழித்து போடுவேன் என்று சொல்லும் போது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, ஏன் அவனுக்கு அந்த கிருபை கிடைச்சது தெரியுங்களா? அடுத்த வசனம் சொல்லுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, என்னை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமானால், என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் என்னை உயர்த்துகிற, என்னை மேன்மைப்படுத்துகிற, என்னுடைய நீதியை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தருக்காக நாம் வாழ முடியும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்கிற எண்ணம் இல்லாமல் போனதுனால தான் மனுஷனை தேடி ஓடிட்டு இருக்கிறோம், மனுஷனுடைய உயர்வை தேடி ஓடுகிறோம். ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தர் என்னை பாதுகாக்க நினைத்தால் யாரும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை உயர்த்த நினைச்சா என்னுடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் என்னை மற்றவர்களுக்கு முன்பாக கனம் பண்ண நினைச்சா என்னுடைய கனத்தை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது. யார் என்னை கனவீனப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்களை கொண்டே கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். உண்மைதானா? மொர்தெகாய் நல்ல ஒரு உதாரணம். ஆமான் நினைக்கிறான், இவனை இன்னையோட முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சா, அவனை அவமானப்படுத்துவதற்காக ராஜா கிட்ட பேச வரும்போது ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னதும் இந்த ஆமான் நினைக்கிறான், என்னை தவிர வேற யாரை ராஜா கனம் பண்ண போறாரு பாருங்க. இவன் எக்ஸ்ட்ராலாம் சேர்த்து சொல்லியிருப்பான், ராஜா உங்க குதிரையில தான் போனோம் ராஜா, நீங்க போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் போடணும் ராஜா. அவனுக்கு எவ்வளோ பேராசை பாருங்க. முன்னால ஒரு 2 பேர் புகழ்ந்து சொல்லிட்டே போனோம் ராஜா, ராஜா கனம் பண்ண விரும்புகிறவன் இப்படியாய் கனம் பண்ணப்படுவான் சொல்லிட்டே போனோம் ராஜா. இவர் நினைச்சார் நமக்கு தான் அவ்வளோ கனமும் கிடைக்குதுன்னு பார்த்தா ராஜா சொல்றான், சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. அங்க வாசல்ல ஒருத்த உட்கார்ந்துருக்கிறான் மொர்தெகாய், அவனுக்கு போட்டு அவனை என்ன பண்ணு, ஏதோ சொல்லுது, மனம் அடிந்து போனவனாய் வீட்டுக்கு போனான். நல்லா கவனிங்க, என் ஆண்டவர் என்னுடைய உத்தமத்தை உண்மையை காண்கிறவர், மறந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னால நான் உண்மையா இருந்துட்டா அவர் என்னை நிச்சயமாய் கனம் பண்ணுவார். இந்த நோவாவினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், இவன் என்ன பண்ணானா மற்றவங்களை பார்க்கல, அவன் ஆண்டவருடைய நீதியை பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நீதியை பிரசங்கம் பண்ணினான். 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீதியை பிரசங்கித்தான். மற்றவங்களாம் என்ன பண்றாங்க? அவபக்தி உள்ளவர்களாய் வாழுகிறார்கள். அவபக்தி உள்ளவர்களாய் வாழும் பொழுது நோவா நீதியை பிரசங்கித்தான். 1 பேதுருவின் புத்தகம் 3:20 சொல்லுகிறது, மற்றவர்களெல்லாம் கீழ்ப்படியாமல் போன பொழுது நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். 3வது எபிரேயரின் புத்தகம் 11:7 சொல்லுகிறது, தற்காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து அவன் எச்சரிப்பு பெற்ற பொழுது அதை அவன் நம்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை எழுதிட்டு இருக்கும்போது பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழை பெய்யும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா நமக்கு தெரியும் மழைன்னா எப்படி இருக்கும், அடைமழைன்னா எப்படி இருக்கும். ஒரு காலத்தில் இந்த மேகம் கிழிகிறதா என்ன, மேக வெடிப்பு, அது என்னன்னு தெரியாது நமக்கு. அப்போல்லாம் மழை வரும், கொட்டுன்னு கொட்டும்,
மழை நின்றுடும், அப்படி இருந்த காலம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக வெடிப்புன்றான். ஒரு சில நிமிடங்களில் மொத்த மழையும் அப்படியே கொட்டிட்டு போயிடுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் மேக வெடிப்பு அப்படின்னா அது என்ன வெடிப்பு? நாங்கள் தான் பட்டாசெல்லாம் வெடிச்சுன்னு இருப்போம், லக்ஷ்மி வெடி வெடிப்போம், அந்த வெடி வெடிப்போம். இப்போ மேகமே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்னு கேட்போம். ஆனால் இப்போ மேக வெடிப்புன்னா என்னன்னு தெரியும். 2004க்கு முன்னால் சுனாமின்னா என்னன்னு தெரியாது. ஆனால் 2004 சுனாமி வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்த பிறகு இப்போ சுனாமின்னு சொன்னால் கடலோரத்துல இருந்து ஓடுறான், வண்டிகள்லாம் எடுத்துட்டு ஓடுறான். ஏன்னா சுனாமின்னா என்னன்னு தெரியும். அதே போல தான் அந்த காலத்தில் நோவா இருந்த பொழுது மழைனா என்னன்னு தெரியாது, பெருவெள்ளம்னா என்னன்னு தெரியாது. வெள்ளம் வந்து அழிக்க போகிறேன்னு என்று சொல்லும் போது அவன் நினைச்சிருப்பான் அது என்னமோ தெரில, ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் நடக்குமா, அப்படி ஒரு சூழ்நிலை வருமா, இவர் சொல்றத நம்பலாமா அப்படின்னு அவன் ஒரு நாள் யோசிக்கல. பைபிள் சொல்லுது, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் எச்சரிக்கப்பட்ட பொழுது அவன் அதை நம்பினான். ஆனா மற்றவங்க யாரும் அதை நம்பல. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லும் போது அதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. லூக்கா 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லாரு, எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்களாம், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் கட்டினாங்க நட்டினார்கள் இல்ல, அப்படியெல்லாம் வேதம் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 17:27. பேழைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. எல்லாரையும் அழித்து போடுகிற வரைக்கும் அவங்களுக்கு அதை பற்றி ஒரு உணர்வும் கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்றான் தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி பிழைய கட்டுறான். மரங்களை தேடி 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 வெட்டி கொண்டு வந்து அவன் பிள்ளைங்களும் அவனும் சேர்ந்து அந்த மரத்தெல்லாம் இழைச்சி, எவ்வளோ வேலை இருந்திருக்கோம்ல. இப்போல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துச்சு, கொண்டு போய் கொடுத்தா அவன் பாட்டுன்னு இழைச்சி கொடுத்துட்றான். அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்காது. கையிலேயே செதுக்கியிருப்பாங்க, அதனுடைய சைஸுக்கு வெட்டியிருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய இன்ஜினியர் வேலையை ஒரு சாதாரண மனுஷன் செய்கிறான். எவ்வளோ ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி செய்ததுனால வேதம் சொல்லுகிறது, உன்னை நான் நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. அவன் என்னுடைய உழைப்பு, என்னுடைய உண்மை என் ஆண்டவர் காண்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, நான் உண்மையாக இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், நான் நீதிமானாய் வாழ்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம். பல நேரங்களில் நம்ம ஆளுங்க சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது, என்ன தெரியுமா, உண்மையாக இருந்து என்னத்தை சாதிச்சிட்டோம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, யார் உன்னை கனம் பண்ணுறாங்களோ கனம் பண்ணலையோ, நான் உன்னை பார்த்து உன்னை கனம் பண்ணுவதற்கு உண்மை உள்ளவன். உன்னுடைய உண்மையை காண்கிற ஒரு கர்த்தர். வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து தமக்கென்று ஒரு பெரிய நன்மையான சந்ததியை அவன் மூலமாய் கர்த்தர் உற்பத்தி பண்ணினார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்லையா, நம்மை காண்கிறவர். மூன்றாவது ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது. யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது உத்தம வாழ்வை காண்கிற ஒரு ஆண்டவர், உத்தம வாழ்வை காண்கிற ஆண்டவர். நாத்தான் வேலை பார்த்து அவர் சொல்றார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அல்லேலூயா. யாரால புகழப்படுகிறோம் அதுதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பணம் கொடுத்தா யார் வேணாலும் நம்மளை புகழ்வான் இல்ல, ஆனா ஆண்டவர் புகழுகிறது தான் முக்கியமானது. பவுல் சொல்றாரு, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்பட வேணும். அல்லேலூயா. இங்க நாத்தான் வேலை ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்க, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு அவரை பார்க்கிறார். ஆனா இந்த நாத்தான் வேலுக்குள்ளேயும் சில சந்தேகங்கள் இருந்தது. நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா
பிலிப்பு போய் சொல்றாரு, நாத்தான் வேலை பார்த்து சொல்லும்போது அந்த 45வது வசனம், பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றார். உடனே நாத்தான்வேல் கேட்கிறார், எப்பா என்ன சொல்ற, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை பிறக்க கூடுமோ உண்டாகுமோ என்று அவர் அங்கே கேட்கிறார். அப்போ அவருக்கு வேதம் தெரிஞ்சிருக்குது, நாசரேத்துனா என்னன்னு தெரிஞ்சிருக்குது. அவர் கேட்குறாரு, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று அவர் கேட்குறார். நன்மை வருமா? நன்மை வருமா? ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாமி அவனை பார்த்து சொல்கிறாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்ன உடனே அவர் உடனே கேட்குறாரு, நீர் என்னை எப்படி அறிவீர்? என்னை உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை கூட பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை குறித்த எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நாத்தான் வேலை எங்கே பார்த்தாரு அப்படின்றது தான் இங்கே முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த நாட்களில் வெயில் காலங்களில் என்ன பண்ணுவாங்களா, யூதர்கள் இந்த அத்தி மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறது, வேதத்தை தியானிப்பது என்பது அவர்களுக்கு வழக்கமான ஒன்று. இந்த நாத்தான் வேலை குறித்து சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நாத்தான் வேலும் வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கிறவன், அவனும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறவன். அப்போது இயேசு அவனை எங்கே பார்க்குறார் தெரியுமா? அந்த அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில் சீர்கெட்ட வாழ்க்கை வாழும்பொழுது கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாக தேவ சமூகத்தில் காத்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, என்னுடைய ஜபத்தை பார்க்கிற, என்னுடைய வேத வாசிப்பை பார்க்கிற, என்னுடைய உத்தமமான வாழ்க்கையை பார்க்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லித்தர்றாரு, நீ உன் அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி நீ வேண்டுதல் பண்ணு. அதற்கு பதில் எப்படி வரும் தெரியுமா? வெளியரங்கமான பதில் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம ஆளுங்க ஒரு சிலர் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஜபமே நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குது, பேனர் அடித்து போட்டுடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா தெரியும், அவர் 40 நாள் உபவாசம் இருப்பார். வருஷத்துக்கு 2 முறை 40 நாள் உபவாசம் இருப்பார். உபவாசம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜப கூட்டம் வைப்பார், உபவாசம் முடிக்கும் போது ஒரு ஜப கூட்டம் வைப்பார். எல்லாருக்கும் தெரியும், ஐயா இந்த 40 நாள் என்ன பண்ண போகிறாரு? உபவாசம் இருக்க போகிறார். இவருக்கு என்ன பலன் வரும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளே போ, கதவை பூட்டிக்க, அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய். அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாய் பதில் தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் பார்த்தா புகழ்வாங்க, அவங்க புகழ்ந்தாங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. எங்கே மனிதர்கள் நம்மை புகழணும்னு நினைக்கிறோமோ அங்கே அதோட நம்முடைய பலன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. மனுஷன் நம்மளை புகழ்ந்தான்னா அதோட நமக்கு பலன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். யாருக்குமே தெரியாது நான் ஜெபம் பண்ணுறது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதனுடைய பலன் எங்கே வரும் தெரியுமா? எல்லாரும் பார்க்கிறபடி வரும். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அவனுடைய உத்தம வாழ்க்கையை கர்த்தர் கண்டிருக்கிறார். ரெண்டாவது, அவனுடைய பக்தியின் வாழ்க்கையை கர்த்தர் கண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் உத்தமன் என்று ஆண்டவர் பார்த்தாரு. ரெண்டாவது, அந்த அத்தி மரத்து அடியில் நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ண தெரியுமா, நீ தியானம் பண்ண தெரியுமா, அங்கே தான் நான் உன்னை பார்த்தேன்னு சொல்கிறார். இதை சொன்ன ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, இது இல்லைப்பா, இதெல்லாம் அற்புதம் கிடையாது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. 50வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என்ன காண்பாய்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் அவனை நோக்கி
வானம் திறந்திருக்கு. தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ இதிலும் பெரிதானவைகள் அப்படின்னா நீ இப்ப பார்க்கிற ஆச்சரியமான வார்த்தைகள் மட்டுமல்ல, இதை விட பெரிய காரியம் என்ன தெரியுமா? வானத்தின் ரகசியங்களை, ஆண்டவருடைய சமூகத்திலே நடக்கிற காரியங்களை நீ பார்ப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருகிற ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்வை காண்கிற ஒரு கர்த்தர். ஆகாரனுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்து, அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்து, அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுத்து அனுப்பினார். ரெண்டாவது நோவாவை பார்க்கிறோம். அவன் எல்லாரும் அநீதியான வாழ்க்கை வாழ்ந்த பொழுது அவன் நீதிமானாய் வாழ்ந்தான். அவன் ஆண்டவருடைய நீதியை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தான். நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். தற்காலத்தில் காணாதவைகளை அவன் நம்பினான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பெரிய சேதம் வந்து எல்லாரும் அழிக்கப்பட்ட பொழுது அவனும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. மூன்றாவது, நாத்தான்வேலின் உத்தம வாழ்க்கையை கண்ட கர்த்தர் அவனுடைய ஜபத்தை, அவனுடைய பக்தி வாழ்க்கையை பார்க்கிறாரு, அவனுடைய உத்தம வாழ்க்கையை பார்க்கிறார். அவனை பார்த்து சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னையும் நீர் காண்கிறீர், என்னுடைய சூழ்நிலை எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா, என்னுடைய வேதனைகள், என்னுடைய கண்ணீர்கள். ஒருவேளை ஆகாரை போல நாம் சிறுமைப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தின் பாதுகாப்பு அவருக்கு தெரியும், நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு தெரியும், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கலாய்க்கிற அங்கலாய்ப்பு அவருக்கு தெரியும். அதில் ஒரு விடுதலையை தருகிறவர். நோவாவை போல உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தோமானால் நம்மை அவர் எல்லா தீங்குக்கும் பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாத்தான்வேலை போல உத்தம வாழ்க்கை வாழ நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலும் எங்களை காண்கிற ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு இந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆகாரின் சிறுமையை காண்கிற கர்த்தர், அதே போல நோவாவின் உண்மையை கண்ட கர்த்தர், நாத்தான்வேலின் உத்தம வாழ்வை கண்ட கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கையை நீர் பார்த்திருக்கிறீரப்பா. நாங்கள் உமக்காக வாழுகிற இந்த வாழ்க்கையில் எங்களுடைய உத்தமத்தை, எங்களுடைய உண்மையை, எங்களுடைய சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் தடைகளையும் ஆண்டவர் மாற்றி உம்முடைய நன்மைகளை மேன்மைகளை நாங்கள் காண ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. வந்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். வரும் நாட்களில் வெளியரங்கமாய் பலன் தருகிற ஒரு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர் உம்முடைய மக்களுடைய எல்லா வேண்டுதல் விண்ணப்பங்களையும் கேட்டு வெளியரங்கமாய் பலன் தரப்போகிறீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய அங்கலாய்ப்புகளை காண்கிற கர்த்தர் அதில் ஒரு விடுதலையை தருகிறீர், மேன்மையை தருகிறீர், சமாதானத்தை தருகிறீர். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பாதுகாக்க போகிறீரப்பா. எந்த சேதமும் எங்களை அணுகாதபடி பாதுகாக்க போகிறீர். உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தப்படட்டும். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.